இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? ரோஸ் டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு ஒரு இடத்துல ரோஸ்க்கு முட்டை கொடுத்துட்டு சரி வர்றோமேனு வந்தேன். நம்ம மச்சான் ஒருத்தர் இருந்தான். சரி பார்க்கலாமா வேணாமா, இருப்பானா, காலேஜ் போயிருப்பானான்னு பார்த்தேன். வீட்டுக்கு போனேன். பல்லன்னு பப்பாளி பழம் மாதிரி படுத்து கிடந்தான். மரமே இப்படி சாஞ்சி கிடக்கே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஆனால் போட்டேன். நான் மச்சான் அப்படியா பிஸியா அப்படின்னு அப்படியே படுத்து கிடந்தான். படுக்கும் போதே அப்படியே சட்டையை கிளட்டிங்க நிப்பில் ஆகி வச்சு ஒரு துவைச்சேன். துவைச்ச உடனே என்ன நினச்சான்னு தெரியல, எழுந்திரிச்சி உக்காந்துட்டான் அப்படின்னா. அப்புறம் உக்காந்த உடனே பக்கத்தில் உட்காந்து நினச்சேங்க அம்மாட்டியா டிவியை மாதிரி பிடிச்சி தடவி எடுத்தேன். எனக்கு தடவைங்க அம்மாவில் அப்படியே பருப்போட மாதிரி பல்லன்னு இருந்துச்சு. இந்த பருப்பையும் முனையும் பிடிச்சி அப்படியே கசக்கி மொத்தம் கொடுத்து உடையத்தனை செம்மையாக முடையினான். பார்த்தேன். திரும்ப அப்படியே எழுந்திரிச்சி ஃபேண்ட்டை அந்த வாய்க்கு நேரம் வச்சு ஜிப்பை கலட்டுறதுக்கு முன்னாடி வச்சு அப்படியே வச்சு ஆள் வந்துடுவாங்க, வீட்டில் ஆள் வந்துடுவாங்க அப்படின்னா. ஐயோ இப்படி சொல்லாதடா, எனக்கு சும்மாவே ஏறுதுடான்னு லைட்டாக எழுந்திரிச்சி பார்த்தான். யாரும் வர்ற மாதிரி இருக்கேன்னு லைட்டாக சென்னலாம் திறந்து விட்டான்னு நான் அவன் திறக்கும் போதே நான் எடுத்து வாயில் வச்சுட்டேன். கரெக்டாக எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சேன். டக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சு. ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த ஆள் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணேன். போன உடனே உங்கள் அம்மாவை பிடிச்சி வச்சு கப்பிட்டேன். கப்புனா உனக்கு செம்ம மூடாயிருச்சு. மூடானா என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாவில் ஒரு போல ஆசையாக இருந்துச்சு. வந்தான் திரும்ப போயிட்டு வரல. வந்தால் உடனே பிடிச்சி வச்சு அப்படியே மோசம் பிடிச்சி என்ஜாய் பண்ணேன். ஐயோ தித்திக்குது தேனாட்டம் இருந்துச்சு. எனக்கு பண்ண செம்ம உணர்ச்சி வேறு லெவலில் ஏறிச்சு. ஏறின விட்டுருவோண்ணா. அப்புறம் அப்படியே நான் சொன்னேன், தொண்டை வரைக்கும் பண்ணேன். போதும்ட்டான். ஃபக் பண்ண போல ஆசையாக இருக்குடா, ப்ளீஸ்டா. ஐயோ பண்ணி பல வருஷம் ஆச்சுடான்னு. அப்புறம் போகாது அப்படின்னா, நானும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. போகாதுன்னா அதிலே இட்டுச்சேன். போதும் அப்படின்னா. அடிக்கணும் போல ஆசையாக இருக்குடா. ஐயோ பூல் என்னடா இது மாதிரி ரேஞ்சுங்கிறாடு மாதிரி இத்தனை இருக்குது. ஐயோ ஃபோட்டோ எடுக்கவா வேண்டாம். ஐயோ ஃபோட்டோ எடுத்தால் உங்களை ட்விட்டரே கதருமேன்னு வேணான்ட்டான். சரி இப்போ உங்களை பார்க்கவே பலன்னு இருக்கு. ஐயோ தாங்க முடியல. அப்புறம் என்ன படுக்க வச்சு வெக்கலை வச்சு உள்ளே மெதுவாக பண்ணுன்னா. மெதுவாக தாண்டா பண்ணுவேன். உள்ளே பொண்ணு ரொம்ப நாள் ஆச்சுன்னு லைட்டாக வச்சாலே ஆன்னு சொல்ல அப்படியே மெதுவா சொட்டுன்னு அப்படியே லைட்டாக விட்டேன். அப்படியே ஒரு ஸ்டேஜில் உள்ளே போகிறது தெரிஞ்சிச்சு. ஒரு பொசிஷனில் உள்ளே போகிறதே புரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டேஜில் உள்ளே போயிடுச்சு. அப்பா அடிங்கம்மால தக்குன்னு அடித்தேன். போதும் வலிக்குது, எரியுது, தாங்க முடியல. 10 நிமிஷம் பண்ணிடுவேன். இவன் பண்ணது அரை மணி நேரம். சக் பண்ணது பண்ணி முடிச்சுட்டு ஃபக்கு பண்ணி போதும் வேண்டாம் அப்படின்ட்டான். அப்புறம் என்ன, அவனையே அடித்து விட்டதுக்கப்புறம் நமக்கு வரல. நம்ம அவனை அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிடச்சிரும்.